தற்போது தாவக தலைவர் விஜய் அவரது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம். நீங்க சொன்ன அந்த கன்சோல் ரூம்ல குறைஞ்சபட்சமா அந்த கன்சோல் ரூமை பாதுகாப்பதற்கான வாய்ப்பையோ சூழலையோ கூட தாவக நிர்வாகிகள் அங்க உருவாக்கி கொடுக்கலையா? இல்ல நெல்சன், அதாவது கன்சோல் ரூமை சுத்தி எந்த ஒரு வாகனமும் காலையில இருந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. குறிப்பா எங்களோட வாகனத்தை நாங்க கன்சோல் ரூம் பக்கத்திலே தான் போட்டிருந்தேன். அப்ப கூட இங்க இருந்து எடுங்க, கன்சோல் ரூம்ல இங்க போடாதீங்க அப்படின்னாங்க. அது ஒரு பெரிய ஆர்குமெண்டாவும் ஆச்சு. ஒட்டுமொத்த இடத்தையே அவங்க குத்தகைக்கு எடுத்த மாதிரி தான் பேசினாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த கன்சோல் ரூமை சேர்ந்தவர்கள் முரட்டத்தனமாக காலில இருந்து எல்லார்கிட்டையும் ட்ரீட் பண்ணாங்கிறது உண்மை. எங்ககிட்டே அப்படிதான் ட்ரீட் பண்ணாங்க. நாங்க ஒரு இன்னொரு பக்கம் வண்டியை நிறுத்திட்டு நாங்க அந்த கன்சோல் ரூம் பக்கத்துல தான் கேமரா போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கன்சோல் ரூம் பக்கத்துல அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் பக்கத்துல இந்த மெடிக்கல் ஷாப்போட மாடியில தான் ஒட்டுமொத்த சேனலோட கேமராவும் ட்ரைபேடும் போட்டிருந்தாங்க. சென்னையிலிருந்து வந்த மீடியாக்கள் ஒரு 10க்கும் மேற்பட்ட மீடியா கூட அங்கதான் கன்சோல் ரூம் பக்கத்துல போட்டுதான் விஜய் ஃப்ரேம் கிடைப்பாருன்னு சொல்லிட்டு அங்கதான் போட்டிருந்தாங்க. சம்பவம் நடந்தது கூட அங்க கீழே தான், அதாவது அந்த மாடிக்கு கீழே தான் அந்த சம்பவம் நடந்தது. கன்சோல் ரூமை பொறுத்த வரைக்கும் அதாவது 2 நாளா பாதுகாத்து வைத்தவர்கள் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட இல்லை, எல்லாம் ஓடிட்டாங்க. ஒருத்தருமே இல்லை. எக்யூப்மெண்ட்ஸ்ல எவ்வளவு சீக்கிரமா காலி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா காலி பண்ணிட்டு அங்கேருந்து ஓடிட்டாங்க. யாருமே இல்லை. நாங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாக்குறோம், கன்சோல் ரூமே டோட்டலா ஜீரோ ஆயிடுச்சு. மேல அதாவது ஒரு பக்கத்துல இருக்க ஒரு வீடு மேல ஒரு ஹாஸ்பிட்டல் சீட் செட்டு போட்டு அந்த கன்சோல் ரூம் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை அந்த இடத்த. எவ்வளவு சீக்கிரமா அதை அதாவது 2 நாளா நேற்று இரவுல இருந்து அந்த கன்சோல் ரூமுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்ப கிளம்புனாங்க, அவங்க எப்ப இது பண்ணாங்கன்னு தெரியல. விஜய் ஒரு பக்கம் இங்க முடிச்சுட்டு இப்படி போறதுக்கு ஒன்னே இந்த மாதிரி பிரச்சனைகள் கொண்டிருக்கப்பே இவங்க கன்சோல் ரூமே காலி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு நாள் ஃபுல்லா ஏத்தின ஒரு மெட்டீரியலை 1 மணி நேரத்துக்குள்ளாக எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் கூட இல்லை. இப்ப நம்ம அங்க இருந்து பார்த்தா கன்சோல் ரூமே யாருமே இல்லை. அவ்வளவு வேகமா அந்த ரூமை விட்டு கிளம்பிட்டாங்க.